தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டம் ஏதும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயன் தரும் திட்டமோ நன்மையோ ஏதும் இல்லை என கூறினார். பயிர் சாகுபடி 1.7 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும், இருபோக சாகுபடி உயரவில்லை எனவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, டெல்டா மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல் எந்த ஒரு திட்டமும் திமுக ஆட்சியில் கொண்டுவரவில்லை என்றும் கூறினார். இவர்கள் கூறியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை, அதை உயர்த்த இவரிடம் எந்த திட்டமும் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை, தரமான விதைகளும் கிடைப்பதில்லை, கொடுப்பதும் இல்லை. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான். மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம். அதை நீரை சேமிப்பது, அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது. அதுபோல் எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல. இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுற விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது. இன்றைக்கு இந்த மைக்கு தயார் பண்ணுறாங்க, இதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த கேமரா தயார் பண்ணுறாங்க, அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த சட்டை தயார் பண்ணுறாங்க, இந்த சட்டைக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயி என்ற முறையில் இதில் காணோம். விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன். ஆனால் இது ஒரு கடினமானது தான். இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாணுக்கு நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கணும், கண்துடைப்பு பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையனுக்கும் தனக்கும் தனிப்பட்ட முறையில் பல்வேறு காரணங்கள் இருக்கும் என்றும் அதனை பொதுவெளியில் தெரிவிக்க முடியாது எனவும் கூறினார். அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்டால் எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்கே கேட்குற கேள்வி இல்லை. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்கெல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேன், பத்திரிக்கையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கலாம் அவர்கள். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டன், புரிஞ்சுக்கிங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்கே கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சியில் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல் எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க, எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்குற. ஏன்னா நாங்களே இவங்களோடு இருந்து பணியாற்றியவர்.